குட் ஈவினிங். ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் ஹாஸ்டலில் இந்த நாட்களில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு சீனியர் முடிச்சு போனவங்க வந்திருந்தாங்க. அவங்க லேடிஸ் எல்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கிறது ஃபெயிலியூராக தான் இருக்கும்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏதோ பாலிடெக்னிக்லேயாவது நான் டீச்சராக இருந்து நான் சக்ஸஸாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ஜினியரிங் துறையில் நாங்கள் லேடிஸ் புதியதாக பரீட்சார்த்த முறையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். சிலருக்கு அது பிடிக்கல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே, எங்கள் கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அது பிடிக்கல. ஸோ இதை நீங்கள் ஒரு மாணவனுக்கு நீங்கள் இந்த சீட்டை விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அவன் குடும்பத்தையே அவன் ரட்சிச்சிருப்பானே. நீங்கள் அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் மெயினாக இன்ஜினியரிங் ஒரு 50% ஆர்வம் எனக்கு இருந்தது. அதோட வேதாமத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு 50% எனக்கு ஆர்வம் இருந்தது. ஸோ மற்றவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நான் செய்ய மாட்டேன் சில. அதனால் சத்ரு என்னை ரொம்ப தொடர்ந்து போராட்டம் பண்ணோம். ஸோ அதில் சிலர் நான் புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். அதனால் பேட்ரிக்குள்ளே இருக்க அலுமினியம் கேன் இருக்குல்ல, அதை எடுத்து கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுறது கூட அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அப்படின்ட்டு சிலர் சொன்னாங்க. மை தயாரிக்கிறது எப்படி அப்படின்ட்டு சிலர் அந்த மாதிரி பிஸ்னஸ் கூட நீங்கள் செய்யலாமே அப்படின்ட்டு சொன்னாங்க. பணம் பண்ணலாம், பணம் அப்படி சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் umpteen number of ways how a lady or a man can use his brain and earn so many businesses அப்படி சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதியிருந்தது. ஆனால் நான் கவர்மெண்ட்டே எனக்கு கொடுத்த வேலைகளை எல்லாம் கூட உதறிட்டு கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் கவர்மெண்ட்டே அதை அப்ரிஷியேட் பண்ணி நான் இருக்கக்கூடிய ரூரல் பிளேஸில் எனக்காக ஒரு காலேஜோ அவங்க அதில் எனக்கு ஒரு வேலையும் ஏற்பாடு பண்ணி எனக்கு நேரிட்டு இருந்த மன சுணக்கங்கள்லாம் கூட அவங்க மாற்றி இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜினியராகவும் ஊழியக்காரியாகவும் நான் சோபிக்கிறேன்னு அதுக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையும் கவர்மெண்ட் எனக்கு பாராட்டக்கூடிய அன்பும் என்னுடைய தாத்தாவுடைய ப்ரேயர்ஸும் தான் எனக்கு காரணம். ஸோ அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.